ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி வேற லெவல்ல இருக்க போகுது. நீங்க கண்டிப்பா ஷாக் ஆகிடுவீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கதை ஆரம்பிக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்த் வெஸ்ட்ல. அங்க ஒரு செம்ம பொக்கிஷம் இருக்குது. அத நம்ம கானோட இன்ஸ்டிடியூட் ஆளுங்க கண்டுபிடிச்சு பயங்கர குஷியில இருக்காங்க. அவங்க சந்தோஷத்துல மண்ணள்ளி போட ஒருத்தன் வர்றான் பாருங்க. அவன் யாருன்னு தெரிஞ்சா நீங்களே மிரண்டுடுவீங்க. அவன் பேரு சில்வர் சென்டிபீட், அதாவது வெள்ளி நிற பூரான். இது சாதாரண பூரான் இல்ல மக்களே, செகண்ட் ஆர்டர்ல இருக்கான். அவனோட பவர் எவ்ளோன்னு கேட்டீங்கன்னா 1,20,000. நம்ப முடியுதா? இந்த ஒருத்தன்தான் நார்த் வெஸ்ட் ரீஜியன்ல இருந்த ஸ்கோர் மெம்பர்ஸ் எல்லாரையும் சிங்கிளா முடிச்சுட்டான். இந்த நியூஸ கேட்டதும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆளுங்க இருக்காங்களே, அவங்க பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்றது ஒரு மேக்னெட் மாதிரி. அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரிச்சுவல் வேஸ்ட் தன்னாண்ட இழுக்கும். அந்த அட்ராக்ஷனால தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் மைன்ல இப்ப செகண்ட் ஆர்டர் வேஸ்ட் வந்து சேர்ந்துருச்சு. அந்த ஸ்டோன் மைனை இப்போ இந்த சில்வர் சென்டிபீட் புடிச்சுக்கிட்டான். இந்த பூரான் கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ட்ரெயின் பண்ண எலைட் ஃபோர்ஸ சில்வர் சென்டிபீட முடிக்கிறதுக்காக அனுப்பி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜீவோ இருக்கான் பாருங்க. அவன் வேற வேலையில பிஸியா இருக்கான். தன்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். தன்னோட 8 ரூட்ஸையும் விட்டுட்டு நிறைய பிரான்சஸையும் ரூட்ஸையும் டெவலப் பண்ணிட்டான். சீக்கிரமே அவன் ஃபர்ஸ்ட் ஆர்டரோட பீக்க ரீச் பண்ண போறான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிஞ்சதும் செகண்ட் ஆர்டருக்காக ரெடியாகிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஜீவோ ஒரு யோசனையில மூழ்கி போயிட்டான். செகண்ட் ஆர்டருக்கு போனதும் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை மறைச்சாலும் மறைக்க முடியாது. கொஞ்ச நாள்ல மனுஷங்களோட சேட்டலைட்ல மாட்டிக்கிடுவான். அதே டைம்ல நம்ம சவுத் கிங் ஒரு அர்ஜென்ட் நியூஸோட வர்றா. சில்வர் சென்டிபீடோட சிச்சுவேஷனை பத்தி ஜிவோ கிட்ட சொல்றா. சவுத் கிங் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சில்வர் சென்டிபீட் 1,20,000 ஸ்பிரிச்சுவல் பவர் உள்ள ஒரு பயங்கரமான மான்ஸ்டர். மனுஷங்க வெறும் 10,000 ஸ்பிரிச்சுவல் பவர் உள்ள பீஸ்டோட சேர முடியுனா, நம்ம ஜீவோவோட ஸ்பிரிச்சுவல் லெவல் வெறும் 16,000 தான். மனுஷங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை யூஸ் பண்ணி அவங்க பாடி ஸ்ட்ரென்த்தை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போனா ஒரு நாள் ஜீவோவுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கிற கேப்ப க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதை கேட்டதும் நம்ம ஜீவோக்கு ஒரே பயம். தேர்ட் ஆர்டருக்கு போறதுக்கு முன்னாடி மனுஷங்க கூட சண்டை போட அவன் விரும்பல. ஆனா மனுஷங்களும் அவங்க பவர்ஸ் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஜீவோவோட பிளான்ஸ் எல்லாம் கண் முன்னாடியே கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா சில்வர் சென்டிபீட் செகண்ட் ஆர்டர் பீஸ்ட். அதனால ஜீவோ யோசிச்சு பாக்குறான், மனுஷங்களோட சேட்டலைட்ஸ் ஏன் இன்னும் அவனை டிடெக்ட் பண்ணலன்னு. உடனே இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஒருத்தரை அனுப்புறான். அங்க நம்ம ஷாக்கிங் இருக்கான் பாருங்க. அவனுக்கு அவனோட மாஸ்டரை விட்டுட்டு அடிக்கடி மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போறது சுத்தமா பிடிக்கல. ஆனா அவனோட மாஸ்டரோட நல்லதுக்காக அவன் கட்டளையை ஏத்துக்கிட்டு இன்ஃபர்மேஷன் கொண்டு வர மனுஷங்க கிட்ட போக வேண்டியது இருக்கு. அங்க போய் ஷாக்கிங் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற ப்ரொஃபசர் கிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறான். மியூட்டன் ஃபீஸ்ட்ஸ் ஈஸியா ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ்குள்ள தங்களை மறைச்சிக்க முடியுமாம். அவங்களோட ஆரா, அவங்களோட எனர்ஜிய சேட்டலைட்ஸ்ல இருந்து மறைக்க முடியுமாம். இன்னொரு பக்கம் ஃபால்கன்ஸோட ஒரு குரூப் ராணி எறும்பை ஜிவோவோட ஹேண்டுக்கு ஹெல்ப் பண்ண கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஜிவோ எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண ராணி எறும்பு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ராணி எறும்பு பின்னாடியே ஃபால்கன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ராணியோட மொத்த கூட்டமும் ஒரு விதத்துல ஜிவோவுக்கு ஃபால்கன்ஸ்னால ஒரு ஃப்ரீ பஃபே மாதிரி கிடைச்சிருச்சு. ராணி எறும்புவையும் அவளோட ஆர்மியையும் கொன்னு ஜிவோவுக்கு டோட்டலா 882 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. அங்க ஜிவோ தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். தன்னோட மீதி இருக்கிற ஒரு ரூட்டையும் எவால்வ் பண்ணும்போது பயங்கரமான பெயினை ஃபீல் பண்றான். அதே டைம்ல ஜிவோ கிட்ட இருந்து தூரமா பனி படர்ந்த ஏரியோட பக்கத்துல ஹனிஃபோர்ட் பேட்ஜர் காயம்பட்டு கிடக்குது. இங்கதான் நமக்கு தெரிய வருது ஹனிஃபோர்ட் பேட்ஜர் மீன்களை வேட்டையாடிட்டு இருந்துச்சுன்னு. அப்போ அதுக்கு ஒரு வாட்டர் ஃபேமிலி கிடைக்குது. ஹனிஃபோர்ட் பேட்ஜரும் அந்த ஓட்டர்ஸும் பசியோட இருந்ததால அவங்க ஃபிஷ்ஷை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த ஓட்டர்ஸ் ஃபேமிலியும் ஹனிஃபோர்ட் பேட்ஜரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஹனிஃபோர்ட் பேட்ஜர் ஓட்டர்ஸ் கூட லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அவனோட என்ஜாய்மெண்ட்டை யாரோ கெடுத்துடுறாங்க. அவன் கண் முன்னாடியே அந்த ஓட்டர் ஃபேமிலியை யாரோ நசுக்கிடுறாங்க. ஹனிஃபோர்ட் பேட்ஜர் முன்னாடி ஒரு பீஸ்ட் வந்து நிக்குது. அதுதான் அந்த ஓட்டர் ஃபேமிலிய தன்னோட கால்ல போட்டு மிதிச்சிருச்சு. தன்னோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சாகரத பார்த்த ஹனிஃபோர்ட் பேட்ஜருக்கு பயங்கர கோபம் வருது. ஆனா ஒரு சின்ன ஹனிஃபோர்ட் பேட்ஜர் ஒரு ஜெலட்டின் ஃபீஸ்டுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் கழிச்சு கவுண்டிங் பண்ற மியூட்டன் விண்டோஸ் ஹனிப்பையும் ஷரீரையும் கண்டுபிடிச்சு அவங்கள ஹீல் பண்றதுக்காக ஜிவோ கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. அவங்கள ஹீல் பண்றதுக்காக அவனோட டைலூட்டேட்டர் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்ல போட்டுடுறான். கோவத்துல மியூட்டன் ரெட் ஃபாக்ஸ அந்த பீஸ்ட தேடி நிலத்தோட மூல முடுக்கெல்லாம் அலச சொல்ல போறான். அப்போ சவுத்தின் ஜிவோ கிட்ட வந்து ஒரு நியூஸ் சொல்றான். ஹை லெவல் பீஸ்டஸ் அவங்களோட ஆரா, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் மைனுக்குள்ள மறைக்க முடியுமா? அப்போ ஜீவோ அவனோட ஏரியாவில இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ரிவரை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அண்டர் கிரவுண்ட் ரிவரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பத்தி யோசிக்கிறான். அவங்க ஏரியாவிலையும் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் நிறைஞ்ச ஒரு ரிவர் போய்கிட்டு இருக்குன்னு அவன் கன்க்ளூட் பண்றான். அப்படி நடந்திருந்தா ஹனிப்பையும் பேட்ஜரையும் காயம்படுத்தின பீஸ்ட் சாதாரண பீஸ்டா இருக்க முடியாது. அந்த பீஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ஏரியாவில இருந்து ஸ்பிரிச்சுவல் பவரை அப்சார்ப் பண்ணியிருந்தா
அது மை ஹவுஸ் நெக்ஸ்ட விட பல மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். உடனே ஜீவோ தன்னோட பிளான சேஞ்ச் பண்றான். ஏன்னா அவனோட மியூட்டன்ட் ஃபீஸ்ட்ஸ் அந்த ராட்சத பீஸ்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவனால அந்த ஜெயிண்ட் ஃபீஸ்டுக்கு எந்த டேமேஜும் பண்ண முடியாது. ஜீவோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க 3 குரூப்ப கிரியேட் பண்றான். முதல் குரூப் மியூட்டன்ட் ரெட் ஃபாக்ஸ், மியூட்டன்ட் விண்டோஸ். இவங்கள வச்சு ஃபார்ம் பண்ணது. அவங்கள ரீசன்ட் பேட்டில் கிரவுண்ட்ல அந்த பீஸ்டைப்ப பத்தி கண்டுபிடிக்க அனுப்புறான். ரெண்டாவது குரூப் ஆர்கிரெயின்ஸ். அவங்கள வானத்துல இருந்து மொத்த ஏரியாவையும் கண்காணிக்க சொல்றான். வாட்டர்ஃபால் கேவ்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண சொல்றான். மூணாவது ஷாக்கிங். அவன ரிவார்ட் வரைக்கும் ஸ்கவுட்டிங் பண்ண வைக்கிறான். 3 குரூப்புக்கும் ஒரே கமெண்ட் தான். எந்த சிச்சுவேஷன்லயும் ஃபர்ஸ்ட் அவங்க இன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். எனிமி கூட மோதுறதோ சண்டை போடுறதோ கூடாது. கென்யாவோட ஜாபை எல்லாத்தையும் தேடியும் ஸ்கவுட்டிங் பீஸ்டைப் பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. ஷாக்கிங் மட்டும் ரூட்ஸ ஃபாலோ பண்ணி அண்டர் கிரவுண்டுக்குள்ள போயிட்டு கீழே சவுத் கிங் அண்டர் கிரவுண்ட் கேவோட ஸ்ட்ரக்சரை பார்த்து வியந்து போயிட்டா. சுத்தி சுத்தி ஸ்டோன்ஸ் குவிஞ்சு கிடக்குது. அந்த ஸ்ட்ரீமான் ஸ்டோன்ஸ்குள்ள இருந்து ஷாக்கிங் கர்ஜிக்கிற சத்தம் கேக்குது. அந்த கர்ஜனைய கேட்ட ஷாக்கிங் பயந்து நடுங்கிட்டா. அந்த கர்ஜனையோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஹாக்கியோட மாஸ்டர் ஜீவோவோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை விட பல மடங்கு அதிகம். ஷாக்கிங் ஹரிபாத் பேட்ஜரை கொன்ன காயம்படுத்தின பீஸ்ட கண்டுபிடிச்சிட்டா. அது ஒரு ஜெயின்டிக் எலிஃபென்ட் டர்ட்டில். எப்படி இருந்துச்சு ஸ்டோரி? செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சா? இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸோட உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அதுவரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ், டேக் கேர்.